ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி ரொம்பவே சூப்பரான டேஸ்டான ஒரு சென்னா கிரேவி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, சாதத்தோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் நம்ம இஞ்சி பூண்டு எதுவுமே சேர்க்குறதில்ல. ஸோ இது ரொம்ப சுவையாக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இது எங்கள் வீட்டோட ஃபேவரட் குழம்பு. இதே குழம்ப நீங்கள் கருப்பு சுண்டலையும் செய்யலாம். வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம். இதுக்கு முதல் நாள் நைட்டே ஊற வச்ச வெள்ளை சுண்டலை எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ அந்தளவுக்கு எடுத்துக்கோங்க. அதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி, அதாவது சுண்டல் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி, இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இதோட உப்பு சேர்த்து ஒரு 3 விசிலுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. நீங்கள் சுண்டல் சப்போஸ் ஊற வைக்க மறந்துட்டீங்க அப்படின்னா ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்கு முன்னாடி நல்லா கொதிக்கிற தண்ணியில் ஊற வச்சிங்கன்னா கூட ஊறிடும். பாருங்கள், இப்போ நல்லா சுண்டல் வெந்துருச்சு. இதை நம்ம இப்போ ஓரமாக வச்சுட்டு நம்ம கடாய் வச்சுக்கலாம். இந்த குழம்புக்கு நான் நல்லெண்ணெயிலே சமைச்சிருக்கேன். நல்லெண்ணெய் தான் உடம்புக்கு ரொம்ப நல்லது. அது நம்ம உடம்புக்கு குளிர்ச்சி தரக்கூடியது. இதற்கு தாளிக்கிறதுக்கு 3 பட்டை, 1 ஏலக்காய், 3 கிராம்பு, கொஞ்சமாக கல்பாசி, கொஞ்சமாக சோம்பு, இது மட்டும் போட்டு தாளிங்க. பாருங்கள், நம்ம இப்போ எண்ணெயில் போட்டு ரொம்ப லோ ஃப்ளேம்லேயே வச்சு தாளிங்க. அப்படி தான் இந்த ஃப்ளேவர் நல்லா இறங்கும். இதோட கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு நான் வெங்காயம் ஒரு 75லேருந்து 100 கிராம் அளவுக்கு, உங்கள் ஃபேமிலியில் எத்தனை மெம்பர் இருக்காங்களோ எவ்வளோ குழம்பு வேணுமோ அதுக்கு தக்க மாதிரி வச்சுக்கோங்க. நான் ஒரு 75 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை பொடியாக நறுக்கி இதோட சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். அப்படி தான் குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு நான் 3 தக்காளியை மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்க போகிறேன். பாருங்கள், வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கணும். நல்லா வதங்கினா தான் குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இந்த அரைச்சி வச்சு தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தக்காளி சீக்கிரம் மசிகிறதுக்காக, அதாவது சீக்கிரம் வேகிறதுக்காக கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா விட்டுருங்க. இதுக்குள்ளே நம்ம இப்போ தேங்காய் அரைச்சிக்கலாம். இந்த அளவுக்கு தேங்காயும் ஒரு 5-6 சின்ன வெங்காயமும் சேர்த்து அரைச்சி வச்சுக்கோங்க. பாருங்கள், தக்காளி நல்லா இந்த ஸ்டேஜுக்கு நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் மிளகாய்த்தூள் நீங்கள் 2 ஒன்றா சேர்த்து அரைச்சி வச்சுருந்தீங்க அப்படின்னா வீட்டில் உள்ள குழம்பு மிளகாய்த்தூள் ஒன்றா போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா நான் தனித்தனியாக வச்சுருக்கேன். 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூளும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், குழம்பு மல்லித்தூளும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த குழம்புக்கு தேவையான உப்பையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இதை எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுருங்க. எண்ணெயிலே நல்லா வதங்கினா தான் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அந்த மசாலாவெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த குழம்பு மிளகாய்த்தூள் அரைக்கிறது எப்படின்னு சொல்லி கீழே நான் அந்த லிங்க் கொடுக்குறேன். வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இப்போ நம்ம இப்போ வேக வச்ச சுண்டலை இதோட ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா குழம்பு கொதிக்கட்டும். நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. இந்த மசாலாவுடைய பச்சை வாசனைலாம் போகணும். அதுக்காக ஒரு 5லேருந்து ஒரு 6 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருங்க. பாருங்கள், இப்போ நல்லா குழம்பு கொஞ்சம் வத்திருச்சும் கூட, நல்லா கொதிச்சிருச்சும் கூட. இதோட நம்ம அரைச்சி வச்ச தேங்காய், வெங்காயம் விழுதை இதோட ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மிக்ஸிக்கு தண்ணி சேர்த்து அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. தேங்காய் விழுது சேர்த்த பிறகு அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லே, அதாவது கம்மியான தீயிலே வச்சுக்கோங்க. அதிகமான தீயில் வைக்கக்கூடாது. தேங்காய் ஆட் பண்ண பிறகு பாருங்கள், இப்போ குழம்பு நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டு அதை மேற்கொண்டு ஒரு 5 நிமிஷம் சிம்மிலே வச்சு வேக விடுங்க. இப்போ குழம்பு பாருங்கள், எண்ணெயெல்லாம் நம்ம ஆட் பண்ண எண்ணெயெல்லாம் மேலே பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ குழம்பு நல்லா திக்காயிடுச்சு. நல்ல ரொம்பவே சூப்பரான அவ்வளோதாங்க. இதுக்கு மேலே நம்ம கொத்தமல்லி தழை ஆட் பண்ணி இறக்கிக்கலாம். இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, சாதத்தோடு சாப்பிட்றதுக்கு. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் உள்ள மெம்பர்ஸ்க்கு எல்லாத்துக்கும் செஞ்சு கொடுத்து என்ஜாய் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.